இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய செய்திகளை தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் இன்று தொடங்கும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை எழுத வருபவர்கள் பெல்ட், ஷூ, ஹை ஹீல்ஸ், டிஜிட்டல் வாட்ச் அணிந்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தாள் 1க்கு 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தாள் 2 தேர்வை 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் எழுதுகின்றனர். இத்தேர்வுகளை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த இயக்குநர், இணை இயக்குநர் மற்றும் துணை இயக்குநர் நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு நாளன்று தேர்வர்கள் சார்ந்த தேர்வு மையத்திற்கு காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் வருகை புரிய வேண்டும். காலை 9:30 மணிக்கு பிறகு வரும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் விதித்துள்ளது. மேலும் தேர்வு எழுத வருபவர்கள் தேர்வு அறைக்குள் பெல்ட், ஷூ, ஹை ஹீல்ஸ், டிஜிட்டல் வாட்ச் அணியவும், செல்போன், மைக்ரோபோன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் தடை எனவும் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துச் சென்றாலோ தேர்வின் பொழுது முறைகேட்டில் ஈடுபட்டாலோ சம்பந்தப்பட்டவர்கள் தேர்வில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் ஒரே நாளில் கணக்கில் வராத 31 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் என மொத்தமாக 41 இடங்களில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 31,27,110 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. மேலும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஜிபே மூலம் 26,70,990 ரூபாய் அனுப்பியது கண்டறியப்பட்டது. இவற்றில் சென்னையில் மட்டும் 4,19,440 ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சிவகங்கை நகராட்சியில் 8,06,000 ரூபாயும், தூத்துக்குடி நகராட்சியில் 7,49,900 ரூபாயும், திருப்பத்தூர் நகராட்சியில் 5,79,300 ரூபாயும், அரியலூர் நகராட்சியில் 4,34,000 ரூபாய், மதுரை திருமங்கலம் நகராட்சியில் 2,65,500 ரூபாயும் ஜிபே மூலமாக பண பரிவர்த்தனை நடந்தது கண்டறியப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் 3,66,000 ரூபாயும், கிருஷ்ணகிரியில் 1,13,550 ரூபாயும் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது. இதேபோன்று காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், மதுரை உள்ளிட்ட இடங்களில் கணக்கில் வராத பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குறைந்தபட்சமாக விருதுநகரில் 6,000 ரூபாயும், வேலூரில் 8,610 ரூபாயும் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் 2வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு 2026-2027 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன்படி நேற்று 2வது நாளாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காலையில் ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும், பிற்பகலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது வெளிப்படைத்தன்மையுடன் ஒப்பந்தங்கள் கோருவது, ஒப்பந்ததாரர்கள் எந்தவித இடையூறுமின்றி திட்டப்பணிகளை மேற்கொள்வது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் நெடுஞ்சாலைகள் துறை சார்பில் தமிழ்நாட்டில் புதிதாக தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. ஊரக உள்ளாட்சித்துறை சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் என் ஆனந்த், நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். அதேபோல நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கெடுத்தனர். அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைதான திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு திருச்செந்தூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி விடுவித்தது. ஆத்தூரில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக தாவேக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று கைது செய்யப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு திருச்செந்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு நீதித்துறை நடுவர் சிதம்பரம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வனிதா தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே விட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் வாதிட்டார். அப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வரும் 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்த நிலையில் அவரை அவசரமாக ஏன் கைது செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சிதம்பரம் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்களுக்கு தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் ஆணையிட்டார். காவல்துறை ஒருவரை கைது செய்தால் காலதாமதத்தை தவிர்க்க நீதிபதியின் இல்லத்திற்கே நேரடியாக அழைத்துச் சென்று ரிமாண்ட் அனுமதி கோருவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் நேற்றிரவு 10:30 மணிக்கு மேல் நீதிமன்றத்திற்கு வந்து 1.5 மணி நேரம் நீதிபதி விசாரணை நடத்தினார்.
எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய வேண்டுமென காவல்துறையினர் வற்புறுத்துவதாக அனிதா ராதாகிருஷ்ணன் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய புகாரில் கைதான முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் எஸ்பி அலுவலகத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். 5 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். அப்பொழுது காவல்துறையினர் மீது அனிதா ராதாகிருஷ்ணன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். என்னுடைய தலைவன் என்ன சொல்கின்றாரோ அதுதான் எங்களுடைய கட்டளை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வலுவாக இருப்போம். தவகாவுக்கு செல்ல வேண்டும் என்ற வகையிலே என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்ற வகையிலே வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே வலுவாக இருப்பேன். எவருக்கும் நான் அடிபணிய மாட்டேன். பொய் வழக்கு போட்டு தன்னை அடக்க முடியாது எனவும் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். தவறு செய்யாதவனை பொய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முன்னதாக காவல்துறையினரை சூழ்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பியதால் பதற்றமான சூழல் நிலவியது. தவம் இருந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணனை தாவேகாவில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் அனிதா ராதாகிருஷ்ணனின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் என்னைக்கு சேர்த்துக்கணும். அவருக்கும் தெரியும். தொடர்ந்து பேசிய அவர் தவறு செய்தது யாராக இருந்தாலும் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என எச்சரித்தார். முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சா வழக்கு, தப்பு செஞ்சா வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தால் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. முதலமைச்சர் விஜயின் உழைப்புக்கு முன்னால் திமுகவினர் ஒரு பொருட்டே இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் ஆணவம் அழிவுக்கு வழி எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பொய் வழக்கால் கைது நடவடிக்கைகளாலும் திமுகவை முடக்கலாம் என நினைக்கும் ரீல்ஸ் அரசின் எண்ணம் ஒருபொழுதும் நிறைவேறாது எனவும் கூறியுள்ளார். இதேபோல தொகுதியில் ஆய்வுப் பணியில் இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை அராஜக முறையில் தாவேகா அரசு கைது செய்ததாகவும் இதுபோன்ற அடக்குமுறைகளுக்கு ஒருபொழுதும் திமுக அடிபணியாது எனவும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது சர்வாதிகாரத்தின் உச்சம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா பீரியட்ல என் மேல 16 கேஸ், தலைவர் தளபதி மீது 40 கேஸ், எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்ததை கண்டித்த புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி தாவேகா அரசுக்கு சகிப்புத்தன்மை தேவை என்றும் கூறினார். ஒருவர் மீது வழக்கு உள்ளதால் மட்டுமே அவரை கட்சியில் சேர்ப்பதை தவறு என்று கூற முடியாது என அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அல்லது வழக்கு நிலுவையில் உள்ளவர்கள் தாவேகாவில் இணைக்கப்படுவதாக எழுந்த விமர்சனத்திற்கு பதிலளித்தார். தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொண்ட தாவேகா ஊழல் சக்திகளையும் ஒரு கலப்பட சக்தியா மாறிட்டு இருக்கு அப்படின்ற கலப்பட சக்திங்கிறது ஒருவர் மீது தண்டனைக்கு உட்பட்டா அவளை சேர்த்துவது தவறு. வழக்கு போடுவது வேறு, தண்டனைக்கு உட்படுவது இருந்திருக்கிறது. இன்னொரு மீது வழக்கு போடலாம், தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை ராஜினாமா செய்யுங்கள் என்று தாவேகா தரப்பில் யாரும் வற்புறுத்தவில்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தான்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அவருக்கு சொல்லுங்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்திக் கொண்டிருப்பதால் அதிமுகவிலிருந்து ஒவ்வொருவராக ராஜினாமா செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். சிங்கப்பூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
சாலை அமைப்பதில் 3 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டில் விசாரணைக்கு ஆஜராக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிங்கப்பூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை அமைக்காமலேயே சாலைகளை போட்டதாக கூறி 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக இருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி ஏவாவேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஏவாவேலு ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக ஆஜரான வழக்கறிஞர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக ஏவாவேலு சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 10 நாட்களுக்கு அவர் மருத்துவ சிகிச்சை பெற மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் சிகிச்சைக்கு பிறகு விசாரணைக்கு ஏவாவேலு முழு ஒத்துழைப்பு அளிப்பார் என்று வழக்கறிஞர்கள் விளக்கமளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது விலகல் கடிதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடியுள்ளார். ஒரு தலைவன் தானே அழிந்தால் கூட தனது கொள்கைகளும் இயக்கமும் வெற்றி பெற வேண்டுமென நினைப்பார்கள் எனவும், ஆனால் இயக்கமும் கழக தொண்டர்களும் அழிந்தால் கூட தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் நல்ல தலைவராக இருப்பதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவோடு இணைந்து ஆட்சியமைக்க முயன்றதன் மூலம் திமுக எதிர்ப்பு நிலையிலிருந்து அதிமுக சமரச போக்கில் போனதால் தனது அடையாளத்தை இழந்துவிட்டதாகவும் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் களத்தில் தான் தனித்துவிடப்பட்ட நிலையிலும் கூட பரப்புரையாற்றியதாக கூறியுள்ள வைகை செல்வன், ஆனால் மரணத்தை விட கொடியது புறக்கணிப்பு என்பதை தான் உணர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். ரத்தமும் சதையுமாக இருந்து இந்த இயக்கத்தோடு பணியாற்றி தற்போது விலக வேண்டிய சூழ்நிலையை எண்ணி பார்க்கையில் தன் மனதில் ஏற்படும் கடுமையான வலியை வார்த்தைகளால் வடிக்க முடியவில்லை எனவும் அந்த கடிதத்தில் வைகை செல்வன் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். கட்சியிலிருந்து விலகிச் செல்பவர்கள் செல்லட்டும் என நிர்வாகிகள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள், கட்சி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் இடைத்தேர்தல், உள்ளாட்சித் தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களை தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகத்தில் செங்கல்பட்டு, வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். செங்கல்பட்டு நிர்வாகிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அதிமுக கட்டாயம் வெல்ல வேண்டுமென அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கட்சியில் இருந்து விலகிச் செல்பவர்கள் செல்லட்டும் எனவும், தொண்டர்களால் வலுவாக இருக்கும் கட்சி அதிமுக என்றும் இபிஎஸ் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய இபிஎஸ் தாவேகாவின் வெற்றியை கணிக்க தவறிவிட்டதாகவும், கட்சியில் பலனடைந்துவிட்டு மாற்றுக் கட்சிக்கு செல்பவர்கள் குறித்து பொருட்படுத்த வேண்டாம் என்றும் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு மாவட்டந்தோறும் நேரடியாக மக்களை சந்திக்க இபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்பது தனக்கே தெரியாது என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் போர்க்கொடி தூக்கினர். மேலும் சட்டப்பேரவையில் நடந்த தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாகவும் வாக்களித்தனர். இதையடுத்து சி வி சண்முகம் உள்ளிட்டோரின் கட்சி பதவிகளை பறித்து இபிஎஸ் நடவடிக்கை எடுத்தார். பின்னர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் இபிஎஸ்ஐ சந்தித்து சமரசம் செய்தனர். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காத சி வி சண்முகம் தனது அடுத்த கட்ட நகர்வு குறித்து அறிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இந்த சூழலில் திண்டிவனத்தில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் சி வி சண்முகம் ஆலோசனை மேற்கொண்டார். 1.5 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய சி வி சண்முகம் தாவேகாவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. அதெல்லாம் வேற என்ன கேட்க வரீங்க? அதிமுகவில் இருக்கிறனா இல்லையான்னு கேட்குறீங்களா? தானே அதிமுகவில் இருக்கிறனா இல்லையா என்பதை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே தெரியல நான் இருக்கிறேனா இல்லையான்னு நீங்கள் அவரை கேட்டு எனக்கு சொல்லுங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து தாவேகாவில் இணைந்து வரும் நிலையில் சி வி சண்முகத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தாவேகா எம்எல்ஏக்களை 35 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்க நினைத்ததுதான் உண்மையான குதிரை பேரம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் ஊடகங்களிடம் பேசிய அவர் தாவேகாவை வாஷிங் மெஷின் என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்தது குறித்து கருத்து தெரிவித்தார். கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலும் எத்தனை கட்சியிலேருந்து யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த வாஷிங் மிஷின் பார்க்க முடியும். எல்லா கட்சியிலையும் சொல்கிறவங்க எல்லார் கட்சியிலையும் திரும்பி பார்த்தாங்கன்னா பக்கத்தில் நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு கட்சியில் இருந்து இருக்கவங்களா இருப்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர் குதிரை பேரம் குறித்து விளக்கமளித்தார். பழனிசாமி அண்ணன் தலையில மேலே இந்த கட்சி கடை ஓடாது, இதில் ஆள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன்மெண்ட் வரவங்கள இது எப்படி குதிரை பேரம் சொல்ல முடியும்?
என்ன பேரம்? ஏதாவது பணம் கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? பதவி கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? எதுவும் வேறு எதுவும் அதிகாரம் கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ இளையராஜா சொல்லியிருக்கிறது என்ன? அதுதான் என்னன்னா, இளையராஜாட்ட அப்ரோச் பண்ணது என்ன? 35 கோடி ரூபா பணம் கொடுப்போம்னு சொல்லி. அதுதான் குதிரை பேரம், ரேட்டு பேசுனது. குதிரை பேரம் மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் மாணிக்கம் தாகூர் கூறினார். புதுச்சேரியிலும் பத்திரிகையாளர்களுடன் வைகோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்கே நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். சென்னை அருகே பத்திரிகையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதை போன்று மீண்டும் நடைபெறாது என்று தெரிவித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுச்சேரிக்கு வந்த வைகோவுக்கு ரெட்டியார்பாளையத்தில் மதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ தற்போது மனசாட்சியுடன் முதலமைச்சர் விஜய் இருப்பதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டதையே திருச்சி எம்பி துரை வைகோ வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து ஒரே செய்தியாளர் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த அவர் பதிலளிக்க முடியாது என்று தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து கேட்டபோது வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்று வைகோ பதிலளித்தார். சகோதரர் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கியதாக தொடரப்பட்ட கொலை முயற்சி வழக்கில் நிதியமைச்சர் மரிய வில்சன் சனிக்கிழமை ஆஜராக வேண்டும் என புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள எழில் நகரில் நிதியமைச்சர் மரிய வில்சனின் சகோதரர் மரிய குளோத்தின் வீடு அமைந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மரிய குளோத்தின் வீட்டிற்குள் புகுந்து அவரையும் அவரது மனைவி கேர்லன் கிளாட்டையும் மரிய வில்சன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த நிலையில் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. இதனிடையே தாவேக சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட மரிய வில்சன் வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்றார். தொடர்ச்சியாக நீதிமன்ற வாய்தாவுக்கு அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகாததை அடுத்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆனது. இந்நிலையில் சனிக்கிழமை அன்று மரிய வில்சன் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது சகோதரர் மற்றும் அவரது மனைவியை மரிய வில்சன் தாக்குவது போன்ற வீடியோக்கள் தேர்தல் சமயத்தில் சமூக வலைதளங்களில் பரவியது குறிப்பிடத்தக்கது. தண்டவாள பணி காரணமாக பகல் நேரத்தில் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படும் 41 புறநகர் ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூர் மற்றும் விழுப்புரம் இடையேயான தண்டவாள பாதைகளில் பொறியியல் பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை முதல் 12ஆம் தேதி வரை காலை 10:30 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை இயக்கப்படும் ரயில்களின் சேவைகள் இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் மற்றும் திருமால்பூர் வரை செல்லும் ரயில்களின் சேவை இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் ரத்து செய்யப்பட்ட புறநகர் ரயில்களுக்கு பதில் சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை காலை 11:45, பகல் 12:45, 1:15, 1:45, 2:45, 3:15, 3:45 மணிக்கும், தாம்பரத்திலிருந்து அரக்கோணம் வரை மதியம் 2 மணிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்திலிருந்து திருமால்பூருக்கு மாலை 4 மணிக்கும், செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை காலை 9:30, 10:40, 11, 11:40, மதியம் 12:05, 1, 5:50 மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமால்பூர் முதல் தாம்பரம் வரை காலை 11:05 மணிக்கும், அரக்கோணம் முதல் தாம்பரம் வரை காலை 9:30 மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2 நாட்களில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும், தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைந்து காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐஐடியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான புகைப்பட பயிற்சி தொடங்கியது.
சென்னை ஐஐடியில் நடைபெறும் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கான புகைப்படம் எடுக்கும் பயிற்சி அரங்கை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தொடங்கி வைத்தார். சென்னை ஐஐடி அணுகல் ஆராய்ச்சி மையம் சார்பில் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. மையத்தின் தலைவர் ஹேமச்சந்திரன் காரா தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் பங்கேற்றார். மூத்த பத்திரிகையாளர் AS பன்னீர்செல்வன், ஐஐடி மெட்ராஸ் பதிவாளர் ஜெயின் பிரசாத் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கார்த்திகை செல்வன், தகுதியான அனைவருக்கும் வாய்ப்பு என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பயிற்சி வழங்கப்படுவதாக பாராட்டினார். டெமோக்ரட்டைசிங் ஐஐடி என்ற டைரக்டரோட அந்த விஷனுக்கான ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவா தி அக்சஸிபிலிட்டி ரிசர்ச் சென்டரை நான் பார்க்கிறேன். இது நிறைய பேருக்கான டிசர்விங்கா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான ஒரு ஸ்பேஸை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த 3 நாள் செமினார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 நாள் வகுப்பில் பிரபல புகைப்பட கலைஞர்கள் பார்த்தோ பௌமிக், பாவேஷ் பட்டேல், பிரணவ்லால் ஆகியோர் பயிற்சி வழங்க உள்ளனர். பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒலி விழிப்புணர்வு, ஞாபகத்திறன் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என பயிற்சி வழங்கப்பட உள்ளது. டெல்லி, குஜராத், ஒடிசா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 30 மாணவ மாணவியர்கள் பயிற்சி பெற உள்ளனர். மாணவர்கள் எடுக்கும் புகைப்படங்களை கண்காட்சியாக வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.